கைதுக்கு அன்புள்ள பிதாவே, இந்த வேற நல்ல நேரத்தை கொடுத்துட்டியால் நன்றியோடு துதிக்கிறப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த வாரம் பொழுது எங்களை கடின் மணியை போல நீர் பாதுகாத்து கொண்டீங்க ஆண்டவரே. எப்படி கிராமத்துக்கு வந்திருக்கிறோம், இந்த ஊழியத்தை நீர் அதிகமாய் நீர் ஆசீர்வதிங்க நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் நீர் எங்களுக்கு தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பூமி முழுவதும் ஆண்டவரே, இந்த கிராமம் முழுவதும் ஏற்றுக்கொள்ள கிருபை நீங்கள் தாங்க ஆண்டவரே. நோக்கத்தை நீ நிறைவேற்றியா நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரம். இந்த ஆலயம் இல்லாத இடத்துல இப்படி ஆலயம் கட்டி கொடுக்க தேவன் கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஜனங்களை இமக்கென்று பயன்படுத்தி கொள்ள தேவன் கிருபை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். விதைக்கிற அந்த வசனமானது மிகுந்த பலனை பிள்ளைகள் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதியான வேலை பொழுது நீர் பொருட்படுத்திக் கொள்கிறாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. வரலாமா? பரலோகம் பற்றிய ஒரு கதை என்ன செய்ய போறோம், கேட்க போறோம். பரலோகம் பற்றிய கதை என்ன செய்ய போறோம், நம்ம கேட்க போறோம். அதாவது நம்ம இறந்தா பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு. இறந்தா பிறகு என்ன உண்டு, ஒரு வாழ்க்கை உண்டு. நாம நல்லபடியா வாழ்ந்தா எங்க போலாம், எசப்பட்டா வரலாமா போலாம். எட்டு பிள்ளையா வாழ்ந்தா எங்க போக முடியும், சோத்திரம் விட்டு வா. சோத்திரம் வாங்க வாங்க வீட்டுல பெரியவங்க சின்னவங்க. சரி 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 கோயில் தட்டி போயிட்டு நம்ம நல்ல பிள்ளையா வாழ்ந்தா நம்ம எங்க போகலாம், மோட்சத்துக்கு போகலாம். சரியா? அதை பற்றிய ஒரு கதை என்ன சொல்ல போறேன். சரியா? அதாவது குற்றாலத்துல ஆசிரமம், அதாவது ஆசிரமம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. கிறிஸ்துக்குல ஆசிரமம். குற்றாலத்துல கிறிஸ்துக்குல ஆசிரமம்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் வந்து இப்போ வந்து அது நல்ல ஒரு லாட்ஜ் மாதிரி என்ன செய்றாங்க, பயன்படுத்துறாங்க. குற்றாலத்துல நல்ல நீர்வீழ்ச்சி வரும். அந்த டைம்ல எல்லாரும் அதில் தங்கிட்டு அந்த இடத்துல இருந்துட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்து போவாங்க. ஒன்ஸ் அப்பான் அ டைம், பல வருஷத்துக்கு முன்னால அது வந்து ஒரு மருத்துவமனையா செயல்பட்டது. எப்படி செயல்பட்டதா? அப்படி இருக்கும்போது அங்க ஒரு மருத்துவர் இருந்தாங்க, நர்ஸ் இருந்தாங்க, அங்க ஒரு காவல்காரர் இருந்தார். அங்க ஒரு காவல்காரர் என்ன செஞ்சாரு, இருந்தார். அப்போ அங்க ஒரு தாய் வந்து பிரசவத்துக்கு வர்றாங்க. ஒரு தாய் வந்து என்ன செய்தாங்க, பேர் காலத்துக்காக அவங்க வர்றாங்க. அந்த உடனே இவங்க வர்றாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துல வந்து அந்த மருத்துவமனையில குழந்தை அவங்களுக்கு பிறக்குது. பிறந்தது. அப்போ இதை வந்து அந்த காவல்காரர் அவர் வந்து ஏசப்பாவா அறியாதவர். அவர் வந்து யாரு, அவருக்கு ஏசப்பாவும் சம்பந்தமே இல்லை. ஏசப்பா பத்தி அவருக்கு தெரியவும் செய்யாது, ஏசப்பா அவர் வணங்கவும் இல்லை, அப்படி இருந்தாரு. ஆனாலும் ஏசப்பா பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருந்தார். கொஞ்சம் என்ன செஞ்சாரு, இப்போ அந்த தாய்க்கு ஒரு குழந்தை பிறந்தது. பிறந்த உடனே அந்த தாய் வந்து இறந்துட்டாங்க. டெலிவரியில என்ன செஞ்சாங்க, அப்போ பச்சிலம் குழந்தை அவனை கிடக்குது. பச்சிலம் குழந்தை என்ன செய்யுது, அது வந்து தாய்ப்பாலுக்காக துடிச்சு கதறி அழுகுது. ஆனா குழந்தை என்ன தாய் என்ன செஞ்சாங்க, இப்ப இறந்தவங்க என்ன செய்வாங்க, அது வெளியில என்ன செய்வாங்க, அடக்கம் பண்ண போக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த காவல்காரருக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, எசப்பா எசப்பான்னு சொல்றாங்கல்ல எல்லாரும், இப்ப ஏசப்பட்ட வல்லமை இருக்குன்னு சொல்றாங்கல்ல, இப்ப நம்ம என்ன செய்வோம், இந்த இறந்த தாய் பக்கத்துல முழங்கால் போட்டு ஜோம் பண்ணி பாப்போமே. ஜோம் பண்ணி ஏசப்பா நம்ம ஜோம் பண்ணி பாப்போம், கேட்காரான்னு பாப்போம். அப்படி கேட்டாரு அப்படின்னா நான் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்வேன். ஏற்றுக்கொள்வேன், ஊழியம் கூட நான் செய்வேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணி அந்த குழந்தை அழுகிறத பார்த்துட்டு அவ்வளவு வேதனையா இருந்தது. உடனே முழங்கால் போட்டார். இந்த காவல்காரர் செஞ்சாரு, அது இறந்த தாயினுடைய சடலத்துல அப்படியே முழங்கால் போட்டாரு. ஏசப்பா ஏசப்பா எங்களுக்கு இப்ப இந்த குழந்தை, இந்த தாய் கண்டிப்பா வேணும். இந்த தாய் தான் என்ன செய்யணும், எனக்கு கண்டிப்பா வேணும். இந்த குழந்தை ரொம்ப அழுகுது ஆண்டவரே, தாயெல்லாம் வேண்டாம், இதே தாய் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. இந்த தாய்க்கு நீர் உயிரை கொடுத்தீரே, ஆனால் நான் உமக்காக என்ன செய்வேன், ஊழியம் செய்வேன் அப்படின்னு அந்த காவல்காரர் கொஞ்ச நேரம் முழங்கால் போட்டு ஆண்டவர் ஏசப்பட்ட உருக்கமா அப்படியே ஜோம் பண்ணாரு. அப்படி ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுதே அந்த தாய் அப்படியே சடார எந்திரிச்சு உட்கார்ந்து ஒரு தும்மல் போட்டு அப்படி உட்கார்ந்துட்டாங்க. தும்மல் போட்டு என்ன செஞ்சுட்டாங்க, உட்கார்ந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் அந்த காவல்காருக்கு. இப்போ ரொம்ப சந்தோஷம். பக்கத்துல இருக்கிறவங்க என்னதான் இது, நம்ம இறந்து போயிட்டாங்க, நம்ம சவப்பட்டிக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டோமே, என்ன ஆச்சு அப்படின்ட்டு பாக்குறாங்க. இந்த தாய் அப்படியே தும்மல் போட்டு எந்திரிச்சு அழுகிற குழந்தையை தூக்கி அப்படியே அவளை அரவணைத்து கொண்டாள். அரவணைத்து அந்த குழந்தையினுடைய அழுகுறல் அப்படியே நீங்கியது. உடனே அந்த காவல்காரர் ஓடி வந்து, அக்கா உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த அக்கா சொன்னாங்களா,
தம்பி, நானு பரலோகத்துல ஏசப்பா சமூகத்துல இருந்தேன். பரலோகத்துல ஏசப்பா சமூகத்துல போய் அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. அல்லேலூயா சத்தம் கேட்டுச்சு. நான் அவ்வளோ சந்தோஷமா இருந்தேன். அப்படி ஒரு சந்தோஷத்தை நான் இந்த உலகத்துல நான் பார்த்ததே இல்லை. ஆனா ஏசப்பா திடீர்னு என்னைய பார்த்து என்னை என்ன சொன்னா தெரியுமா? உனக்காக ஒரு இளைஞன் உனக்கு நீ அங்க வரணும்னு சொல்லி என்கிட்ட ஜெபம் பண்ணிட்டே இருக்கான். நீ போ, அங்கே நீ பூமிக்கு போவாயாக அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க. நான் அப்படியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை வைத்து அவள் அழகாக என்ன செய்தாள்? அந்த குழந்தையை தாளாட்ட ஆரம்பித்தாள். அப்போ இந்த இளைஞன் அதுல இருந்து, ஏசப்பா நீர் உண்மையுள்ளவர், நீர் உயிர் உள்ளவர், என்னுடைய ஜெபத்தை கேட்கிறவர் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து ஏசப்பாவுக்கு அப்படியே ஊழியம் பண்ண ஆரம்பித்தார். அப்போ பரலோகம்னு ஒண்ணு என்ன செய்யுது? உண்டு. அப்போ நம்ம ஏசப்பா பிள்ளையா இருந்தா பரலோகத்துக்கு என்ன செய்யலாம்? போகலாம். பரலோகத்துக்கு என்ன செய்யலாம்? போகலாம். ஒரே ஒரு வசனம் படிக்கலாமா? மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டே. மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டே. இருக்கா? மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டு. இப்ப ஆக்ஷனோட படிக்கலாமா? சொல்லி படிக்க அப்படியே உட்காந்துட்டே சொல்லுங்க. ஓகேவா? மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டு. மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டு. இப்ப இந்த வசனம் யாருக்கு தெரியும்? ஒரு ஆள் எழுதி சொல்லுங்க பார்க்கலாம். மனம் சொல்லணும். சரியா? பாப்பாங்க ஒரு பாட்டு, ஒரு ஆங்கில பாட்டு. Come and go with me to my father's house. எங்களோடு நீங்க பரலோகத்துக்கு வாங்க. பரலோகத்துக்கு அங்கே மகிழ்ச்சியா இருக்கும். அங்கே எப்படி இருக்கும்? சொல்லுங்க. Come and go with me to my father's house. There is joy, joy, joy. Come and go with me to my father's house. There is joy, joy, joy. இப்ப நான் பாடுறேன், அதுக்கப்புறமா நீங்க ஆக்ஷன் பண்ணி பாடுவேன். நீங்க பின்னால என்ன செய்யணும்? பாட போறீங்க. சரியா? Come and go with me to my father's house. To my father's house. Come and go with me to my father's house. There is joy, joy, joy. சரி, இப்ப நான் மட்டும் பாட போறேன், கவனிக்கிறீங்க. ஓகேவா? நான் மட்டும் பாடுறேன், கவனிங்க. சரியா? Come and go with me to my father's house. To my father's house. To my father's house. Come and go with me to my father's house. There is joy, joy, joy. There is joy, joy, joy. பாடலாமா? இப்ப நான் பாட பின்னால பாடுறீங்க. Come and go with me, buddy. Come and go with me to my father's house. To my father's house. Come and go with me. Come and go with me to my father's house. To my father's house. There is joy, 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 buddy. There is joy, joy, joy. There is joy, 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 buddy. Joy, joy, joy. Come and go with me, buddy. Come and go with me to
To my father's house. Come and go with me. Come and go with me. To my father's house. To my father's house. There is joy, joy, joy. Pade. There is joy, joy, joy. There is joy, joy, joy. Pade. அதே மாதிரி தமிழ்ல ஒரு பாட்டு உண்டு. எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடல் அங்கேதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் அங்கேதானே. ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போ சந்தோஷமே ஆடலும் பாடலும் அங்கேதானே. இப்ப ஆக்ஷன் போட்டு போடலாமா? நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் அங்கேதானே. ஆடலும் பாடலும் அங்கேதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. படி. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் அங்கேதானே. ஆடலும் பாடலும் அங்கேதானே. ஆடுவோம் கொண்டாடுவோம் ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம். படி. பாடுவோம் நடனமாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே ஆனந்தமே எல்லையில்லா எல்லையில்லா சந்தோஷமே. சந்தோஷமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே ஆனந்தமே எல்லையில்லா எல்லையில்லா சந்தோஷமே. சந்தோஷமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. படி. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் அங்கேதானே. ஆடலும் பாடலும் அங்கேதானே. Come and go with me. பாடுவோமா? எழுதிக்கலாமா? Come and go with me. Come and go with me. To my father's house. To my father's house. To my father's house. To my father's house. Come and go with me. Come and go with me. To my father's house. To my father's house. There is joy, joy, joy. Pade. There is joy, joy, joy. Joy, joy, joy. There is joy, joy, joy. பாட போறீங்க. Come and go with me to my father's house. Come and go with me to my father's house. Joy, 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 joy. There is படிக்கலாமா? அப்பா எப்போதும் சந்தோஷமே
சந்தோஷமே சந்தோஷமே ஆடலும் பாடலும் அங்கேதானே அப்பா வீட்டில் எப்போது சந்தோஷமே ஆடலும் பாடலும் அங்கேதானே. இந்த பாட்டு நாளைக்கு என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. திரும்ப ஒரு வசனத்தை சொல்லி நம்ம என்ன செய்யறோம், வசனத்தை மட்டும் சொல்ல போறோம். மனம் திரும்புகிற சொல்லி பார்க்கலாம். ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டு. மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டு. ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் இப்ப வசனம் படிச்சா யார் மனம் திரும்பிட ஒரே பாவத்தில் பாவி நிமித்தம் பரலோகத்தில் சந்தோஷம் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். வேற யாருக்கு தெரியும் சொல்லியா? மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டு. வெரி குட். அடுத்தால் ஒரே பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டு. வெரி குட். சூப்பர். இங்க பாரு சொல்லு. இங்க பாரு. மன திரும்பிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிக சந்தோஷம் உண்டு. உண்டாயிருக்கும். மனம் திரும்புகிற ஒரே ஒரே பாவினித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் மனம் திரும்புகிற ஒரே பாவினித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். பாவி நிமித்தம் நீ காமிங்க. உண்டாயிருக்கும். பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் ஒரே பாயமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். நல்லவர் நல்லவர் எனக்கு இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், நல்லவர் உனக்கு இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், நல்லவர் நமக்கு இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், நல்லவர் எனக்கு இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், நல்லவர் நமக்கு. அடுத்த விடலாமா? Come and go with me, come and go with me to my father's house, to my father's house, to my father's house. Come and go with me to my father's house. There is joy, joy, joy. There is joy, joy, joy. Come and go with me to my father's house, to my father's house, to my father's house. Come and go with me to my father's house. There is joy, joy, joy. There is joy, joy, joy.
சரி சிங்கக்குட்டி படிச்சிடலாமா? ரெடி? சிங்கக்குட்டி ஆண்டவரை தேடுவதற்கு குறை இல்லையே, சிங்கக்குட்டி பற்றி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறை இல்லையே, குறை இல்லையே, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவதற்கு ரெடியா? சரி ஹாப்பியா இருக்கிறவங்களாம் கை தூக்குங்க. சூப்பர். கிளாப் பண்ணிடலாமா? சந்தோஷமா இருந்தா நம்ம என்ன செய்வோம்? சிரிப்போட இருக்கும். அப்படிதானா? கவலையா இருந்தா உங்களுக்குலாம் கவலை இருக்கா? கவலை இல்லாத ஆட்கள். சூப்பர். சரி கவலை இருக்கா? பாஸ் பண்ணிடுவோம்.